ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடக்குதுன்னா குழலி பண்ண அநியாயத்தெல்லாம் அவங்க மாமியார் வீட்டில் அடுக்கடுக்காக சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கேட்ட பாண்டியன் வந்து குழலியை திட்டுவார், கண்டிப்பார், அவங்களுக்கு எதாவது அட்வைஸ் பண்ணுவார்னு பார்த்தா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. இதுவே அவர் மருமக யாராச்சும் சின்னதாக தப்பு பண்ணாலும் ஓவராக கொந்தளிப்பார், மகளாக இருக்கவும் பம்முறாரு. இதில் கோமதி வந்து குழலியை கண்டிச்சா கூட கோமதி கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லி தடுக்க தான் செய்கிறாரு. ஆனால் மீனா கரெக்டாக பாண்டியன்லேருந்து மொத்த குடும்பத்தையும் குத்தி காட்டி கேள்வி கேட்பாங்க. நீ பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அவங்கள குறை சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருந்தா உங்கள் குடும்பத்தில் சும்மா விட்டுருப்பீங்களா, எங்களை உண்டிலன்னு பண்ணியிருக்க மாட்டீங்கன்ற மாதிரி குத்தி காட்டுவாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா பாண்டியன் கோமதி கிட்ட குழலியை அவங்க 3 மருமகளையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஆமாங்க, பாண்டியன் சொல்றாரு, குழலியை பாத்தியா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பிடிவாதமா இருக்கா, மாமனார் மாமியார் யாரையுமே மதிக்கிறதுல அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா நம்ம 3 மருமகளும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க, சின்னதா கூட நம்மளை எதிர்த்து பேசினது இல்ல, அந்த விதத்துல நம்மளாம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிட்டு மருமகளை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு. இதுக்கப்புறம் தாங்க ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது. ஆமாங்க, பாண்டியன் வந்து தங்கமயில வேலைக்கு போக சொன்னார்ல, அவங்க அதுக்கான முயற்சி எதுவுமே எடுக்கல. அதனால பாண்டியனே தங்கமயிலுக்காக ஒரு வேலையை பார்த்துட்டாரு, அதுவும் டீச்சர் வேலைங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு தங்கமயிலுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும், ஏதாவது சொல்லி சமாளிக்க தான் பார்ப்பாங்க. அப்போ கோமதி மயிலுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இங்கே பாரு, வீட்டை பற்றிலாம் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி வேலைக்கு போகணும்ல ஆசை இருந்துச்சு, ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, நீயாச்சும் ஜாலியாக வேலைக்கு போயிட்டு வான்றாங்க. லாஸ்ட்டாக பாண்டியனும் சரவணன் கிட்ட உடனே மயிலை கூட்டு போய் அந்த வேலையில் சேர்த்து விட சொல்கிறாரு. அது மயிலுக்கு இன்னும் பயத்தை உண்டாக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா மயில் வந்து ராஜி மீனாட்டையும் உதவி கேட்கலாம். ஆமாங்க, ராஜி மீனாட்டை போயிட்டு நான் நகை விஷயத்தில் மட்டும் பொய் சொல்ல, இன்னொரு பொய்யும் சொல்லி வச்சிருக்கேன்னு வாங்க. அவங்க 2 பேரும் என்ன பொய்க்கான்னு கேட்கும்போது, நான் எம்ஏலாம் படிக்கல, வெறும் 12th வரை தான் படிச்சிருக்கேன், நான் எப்படி டீச்சர் வேலையெல்லாம் பார்க்க முடியும், தயவு செஞ்சு என்னை எப்படியா காப்பாத்துங்கன்னு கெஞ்சுவாங்க. ராஜி மீனாவும் தங்கமயிலுக்கு உதவி செய்யக்கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு குழலி வந்து பாண்டியன் வீட்டில் இருக்க மாதிரி தான் கதைக்களத்தை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குழலி இருந்தாங்கன்னா கதை கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும், அதுக்காக கூட இப்படி பிளான் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.